ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மீண்டும் நம்ம ஒரு புது ஃபேஸ் லிஃப்டர் ரெனோட் ட்ரைபர் கூட தான் இருக்கும். இந்த ரெனோட் ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்தவரை நம்ம டாப் அண்ட் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணிட்டோம். எமோஷன் அதுதான் டாப் வேரியண்ட்டுங்க. ஸோ வேரியண்ட்டோடைய நேம்ஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது இதுதான் பேஸ் வேரியண்ட்டுங்க, மோஸ்ட் அஃபோர்டபுள் ரெனோட் ட்ரைபர். நீங்கள் ரெனோட் ட்ரைபர் ஆரம்ப நிலை வேரியண்ட் வாங்கணும்னா இதுதான் நீங்கள் வாங்குவீங்க. இந்த வேரியண்ட்டோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக். ஸோ ஆத்தென்டிக் அப்படிங்கிற புது பேரில் வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இந்த வண்டியோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 6,30,000 ஆரம்பிக்குது எக்ஸ்ஷோரூம் விலையை பொறுத்தவரை ஆத்தென்டிக் பேஸ் வேரியன்ட். அதே உங்களுக்கு வந்து ஆன் ரோட் ப்ரைசிங் வேணுமா, 7,53,000 ரூபாய்க்கு ஆன் ரோட் விலையில் அவைலபிளாக இருக்குது இந்த ரெனோட் ட்ரைபருடைய ஆத்தென்டிக் பேஸ் வேரியன்ட். ஸோ வாங்க இந்த வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ரெனோட் ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்டோடைய ஆத்தென்டிக் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் ரெனோ ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்கறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீடைல் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ ரெனோட் ட்ரைபர் ஆத்தென்டிக் ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரெனோட் ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் வேரியன்ட் பார்க்கலாம். ஆத்தென்டிக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வண்டி எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்காக இருக்குங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ இந்த வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைசிங் வந்து 7,53,000 வருதுங்க, 7,53,000 ரூபாய் ஆன் ரோடு. ஸோ அது வந்து சொல்லிக்கிறேன். ரைட், என்ஜின் ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. என்ஜின் ஸ்பெக் எல்லாம் எக்ஸாக்ட்லி சேம் தான். 1 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் கிடைக்குது. 72 PS மேக்ஸிமம் பவர், 96 Nm மேக்ஸிமம் டார்க், 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். அதுதாங்க என்ஜின் மெக்கானிக்கல் ஸ்பெக்ஸுங்க. ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப யூனிக்கான வண்டி. இப்போதைக்கு பட்ஜெட் கேட்டகரியில் அண்டர் 10 lakh ரூபி ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய ஒரே 7 சீட்டர் வண்டி இதுதான். இத்தனை நாளாக ஈகோ இருந்துச்சு, பட் ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 சீட்டர் ஆக்கிட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது இது 7 சீட்டர். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது ட்ரைபரை பொறுத்த வரைங்க. ஓகேவா? பட் என்னதான் இருந்தாலும் வண்டி வந்து sub 4 மீட்டர் வண்டி தான். ஆனால் சர்ப்ரைசிங்லி கேபின் ஸ்பேஸ்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்தவரை தான் இந்த ட்ரைபரில் எக்கச்சக்க மாற்றங்கள் நடந்திருக்கு. பார்க்குறதுக்கு அப்படியே எஸ்யூவியோடைய லுக் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஒரு ரெனோ எஸ்யூவி, குளோபல் எஸ்யூவியோட டிசைன் லாங்குவேஜ் இப்போ கொடுத்துருக்காங்க. மெயினாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம், லோகோவுமே மாறி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ப்ரீமியமான லுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லா வேரியண்ட்லையுமே இந்த ரெனோ ட்ரைபரை பொறுத்தவரை ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வருது. டாப் வேரியண்ட்டில் எல்இடி பார்த்தோம், ஆனால் இந்த என்ட்ரி லெவல் வேரியண்ட்ஸில் உங்களுக்கு ஹாலோஜன் ப்ரொஜெக்டர்ஸ் கொடுக்குறாங்க. பட் கொடுக்குறாங்களே ப்ரொஜெக்டர்ஸ், அது ஒரு நல்ல விஷயமா படுதுங்க. தென் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டேமுடைய டிசைனு, ஃப்ரண்ட் கிரில் டிசைனு, பம்பர் டிசைன் எல்லாமே மாறி இருக்கு. உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? கூடவே இந்த இடத்துல வந்து பார்க்கிங் சென்சர் மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்க்கிங் சென்சர் இல்லை. டாப் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் வருது. ஆனால் பேஸ் வேரியன்ட்ஸில் அதுக்கு ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஓட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸில் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது நல்ல விஷயமா படுதுங்க. ஓகேவா? தென் அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்ன போல் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இருக்குது. அது ஏன் ஆல்மோஸ்ட்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? கிளியராக நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கலாம் வீல்ஸை பொறுத்தவரை. அதாவது வீல் சைஸ் எல்லாம் சேஞ்சே ஆகலை. நீங்கள் வந்து பேசிக் வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா ரெனோட் ட்ரைபரை பொறுத்தவரை 14 இன்ச்சு ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது, 14 இன்ச்சு ஸ்டீல் வீல்ஸு. ஆனால் இதில் வந்து ஃபுல் வீல் கவர் இல்லாமல் புதுசாக இந்த மாதிரி ஹாஃப் வீல் கவர் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு வித்தியாசமாக ஒரு கவர் மாதிரி ஒரு ஐட்டம் வந்திருக்கு. ஸோ இது வந்து புது விஷயம். இது வந்து இத்தனை நாளாக ரெனோட் ட்ரைபரில் எந்த வேரியண்ட்லையும் இல்லை. இது ஒரு புது மாற்றமாக கொடுத்துருக்காங்க. ஒரு வகையில் பார்க்குறதுக்கு ஓகேவாக இருக்குது. பட் என்னன்னாலும் நீங்கள் வந்து ஃபுல் சைஸ் அந்த /ப்ராப்பர் வீல் கவர், ஃபுல் வீல் கவர் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக் பெட்டர் ஆகுங்கிறது என்னுடைய கருத்துங்க. டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா முன்ன போல் எக்ஸாக்ட்லி சேம் தான். 165/80R14 14 இன்ச்சு ஸ்டீல் வீல்ஸ் அது வருதுங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் வந்து டயருடைய ஸ்பெக்ஸு. மற்றபடி உங்களுக்கு வந்து பேஸ் வேரியண்ட் அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு வந்து பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ்லாம் இல்லை, பிளாக் டோர் ஹேண்டில்ஸ் தான். அதே மாதிரி ஓஆர்விஎம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலரில் கிடையாது. இதுவுமே வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, மேட் பிளாக் ஃபினிஷில். அண்ட் ரூஃப் ரெயில்ஸ் இல்லை, ஸ்டெப்டு ரூஃப் இருந்தாலும் ரூஃப் ரெயில்ஸ் கிடையாது. அது இந்த ஆத்தென்டிக் வேரியண்ட்னு மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து எவல்யூஷன் வேரியண்ட் போனாலுமே இதே மாதிரி தான் இருக்கும் சைட் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு. சரியா? இந்த வண்டியை பொறுத்தவரை ஃபியூல் டேங்க் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யூரோப்பியன் ஸ்பெக் டிசைனில் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த வண்டியோடைய பேக் சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தோம் புதுசாக எல்இடி டைல் லேம்ப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வேரியண்ட்டில் எல்இடி டைல் லேம்ப்ஸ் கிடையாது.
முன்ன ரெனோ ட்ரைபரில் என்ன டைல் லேம்ப்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி ஹாலோஜன் டைல் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஸ்ப்ளிட் டிசைன் தான், ஆனால் அது ஸ்ப்ளிட்டு லைட்டிங் கிடையாதுங்க. அது சின்னது தான், சைடில் அவுட் சைடில் இருக்கிற லைட்ஸ் மட்டும் தான் எரியும். இந்த இதெல்லாம் வந்து டம்மி தான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரிஃப்ளெக்டர் யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைட்ஸிங் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸில் மட்டும்தான் வருது. ஓகேவா, புதுசாக மாறி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெனோவுடைய லோகோ, அதுக்கப்புறம் புதுசாக இந்த வரக்கூடிய இந்த கிளாசி பிளாக் ஸ்ட்ரிப்பு டைல் லேம்ப்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. டிரைவருடைய ஃபாண்ட் மாறி இருக்குது. பின்னாடி 3 பார்க்கிங் சென்சர்ஸ் வருது, ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்டாக வர்றது தான். ஓகேவா, ஸோ மற்றபடி எல்லாமே எப்பவும் போல் எதிர்பார்த்தது போல தான் இருக்குது. ஒன்றும் பெரிய லெவலில் மாற்றங்கள் இல்லை. ஆக்சுவலி வண்டி பார்க்குறதுக்கு எந்த ஆங்கிலேருந்தும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப பட்ஜெட்டான ஒரு கார் மாதிரி தெரியலைங்க. ஆனால் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீல் ஆர்ச்சஸில் கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் வீல் ஆர்ச் கிளாடிங் இருக்குது. ஆனால் சைடில் கிளாடிங் எதுவும் இல்லை. இது நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸில் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். டாப் வேரியண்ட்டில் சைடில் புதுசாக ஒரு கிரே ஸ்டிக்கரிங் வரும், ஆனால் இதில் அது இல்லை. அது ஒன்று தான் வித்தியாசம். சரிங்க, அடுத்தது நம்ம கேபினுக்குள்ளே போய் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆத்தென்டிக் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி வண்டியோடைய சாவி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ சாவின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்தே ரிமோட் லாக்கிங் தருது. சரிங்களா, ரிமோட் லாக்கிங் மட்டும் இல்லைங்க, இங்கே தேர்டு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், ரிமோட் பூட் ஓப்பனிங் ஃபங்க்ஷனும் கிடைக்குது. ஸோ இது ஒரு சூப்பர். எலக்ட்ரானிக் பூட் இல்லை, பட் பூட்டோடைய அன்லாக்கிங் அந்த ரிலீஸ் மட்டும் எலக்ட்ரானிக்குங்க, அது ஒன்று தான். சரிங்களா, ஒரு ரிமோட் கீ, செகண்ட் கீ பார்த்தீங்கன்னா நார்மல் டம்மி கீ தான். சரியா, ஆனால் இதுலேயும் வந்து புது லோகோ மாற்றிருக்காங்க, உங்களால் பார்க்க முடியும். ஓகே ரைட், உள்ளே ஏறுவோம். ஸோ உள்ளே ஏறி பார்த்தோம்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் இன்டீரியருடைய கலர் தீமே மொத்தமாக மாறி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேஜ் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னே இருந்த அந்த கிரேஷ் பீஜை மாற்றிட்டு இப்போ வந்து ப்ராப்பர் பீச் கொடுக்குறாங்க. இது ஒரு வித்தியாசங்க. இந்த டேஷ்போர்டு இன்டீரியருடைய கலர் தீம் தவிர சென்டர் கன்சோல் லே அவுட்டும் மாறி இருக்குது. இன்னும் சில பல ஃபீச்சர்ஸ் மாறி இருக்குது, அது என்னங்கிறத காட்டுறேன். சீட்ஸ் பார்த்துடலாம். ஸோ சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சீட்டோடைய சைஸு ஷேப்லாம் முன்ன போல் சேம் தான். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லாமல் ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டோட தான் சீட்ஸ் வருது. பட் இருந்தாலும் 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வருதுங்க. இது ஒரு ஹைலைட் ஃபீச்சர். 6 ஏர் பேக்ஸ் ஆர் நவ் ஸ்டாண்டர்ட். அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. வித்தியாசமான ஒரு ஒயிட் டெக்ஸ்சரோட ஒரு பேட்டர்ன் வருதுங்க சீட்ஸை பொறுத்தவரை. நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது அவ்வளோதான், மற்றபடி ஓகே. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வேரியண்ட்டில் இல்லை. ஸ்டில் இது ஸ்லைடிங் அண்ட் ரிக்ளைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், இப்போ உள்ளே உட்கார்ந்து பார்ப்போம். ஸோ உள்ளே உட்கார்ந்து பார்த்தோம்னா இன்டீரியருடைய லுக்கு இப்படி தான் இருக்குங்க. ஆக்சுவலி என்ன சொல்கிறதுங்க, ஒரு டிப்பிக்கலாக ஒரு பேசிக் வேரியண்ட் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி தான் இருக்குது. பட் சர்ப்ரைசிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து பழைய ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலோடைய அப்டேட்டட் பேஸ் வேரியண்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுலேயே உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் கொடுத்தாங்க. இந்த மாடலையும் அதே மாதிரி தான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் விண்டோஸ்க்கு மட்டும்தான் இங்கே ஃப்ரண்ட்டில் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, ரியர் விண்டோவுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் பின்னாடி போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் ஒரு சின்ன ஒரு இன்கன்வீனியன்ஸாக தான் இருக்குது. பட் ஓகே, மன்னிச்சு விட்டுருலாங்க டிரைவரை பொறுத்தவரை. இந்த பட்ஜெட்டுக்கு எஸ்பெஷலி ஸ்பீக்கருக்கு ப்ரொவிஷன் இருக்குது, 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்லாம் எதுவும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பீஜுக்கு மாற்றிருக்காங்க. முன்னே இருந்து அந்த கிரேஷ் பீஜுக்கு பதிலாக இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் பீஜாக மாற்றிருக்காங்க. லாக்கிங் டிசைன் இன்னும் கூட அதே மாதிரி தான் இருக்குங்க. இந்த பழைய மாருதி 800 ஸ்டைல் லாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் ஓகே தாங்க. ரைட், இப்போது டேஷ்போர்டுக்கு திரும்ப வருவோம். ஸோ டேஷ்போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. ஆக்சுவலி பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் இது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் இதுலேயும் சில பல ஃபீச்சர்ஸ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் ஏற்கனவே இருக்குது, அது உங்களுக்கு காமிச்சிட்டேன். 6 ஏர் பேக்ஸும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். மேலும் ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது, அதுவும் வந்து ஒரு சூப்பர் பாயிண்ட்டாக இருக்குங்க. அதை தவிர உங்களுக்கு வந்து நார்மலாக பேஸ் வேரியண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 7 சீட்டர் வண்டி ஒன்று வரும்போது காஸ்ட் கட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பேஸ் வேரியண்ட்லேருந்தே டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் இருக்குது. ஸோ இது ஒரு சூப்பர் விஷயம், நைஸ். அதை தவிர இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஓகே, ஸோ இதோ நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து நம்ம வந்து பீஸா டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் ஃபுல்லி டிஜிட்டல் அந்த கலர் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். பட் இதில் இந்த மாதிரி மோனோக்ரோம் டிஸ்பிளே தான். பட் இதுலேயும் கூட சில பல நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து ட்ரிப் மீட்டர்ஸு, ரேஞ்ச், இன்ஸ்டன்டேனியஸ் எஃபிஷியன்சி, மைலேஜ் அதெல்லாம் இருக்குங்க. ஆனால் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்குது. இது ஒரு சூப்பர் பாயிண்ட்டாக இருக்குங்க என்னை பொறுத்தவரை. தென் அதுக்கப்புறம் இங்கே சென்டர் கன்சோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட் மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னே வந்து ஆடியோ சிஸ்டமுக்கு ப்ரொவிஷன் கீழே வந்துட்டு இருந்தது, ஏசி வென்ட்ஸ் மேலே இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியே மாற்றிட்டாங்க, ஏசி வென்ட்ஸ் கீழே வந்துருச்சு, ஆடியோ சிஸ்டமுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ஸை பொறுத்தவரை ஆடியோ சிஸ்டம் கிடையாது. பட் நீங்கள் எந்த டைப் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இல்லை சிங்கிள் டின் ஆடியோ சிஸ்டம் எது வேணாலும் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ப்ரொவிஷன் இருக்குது. ரெனோலையுமே ஆக்சசரிஸ் கிடைக்குதுங்க. ஓகேவா. தென் ஏசி வென்ட்ஸ்னு ஏசியோடைய கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. மேனுவல் ஏசி ஆஸ் யூஷுவல்,
ஒரு ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல், ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஏசிக்கு தனி ஒரு பட்டன் அண்ட் டைரக்ஷனல் ஃப்ளோ கண்ட்ரோல் அதுவும் இருக்குது. அவ்வளோதான். இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்ட். சென்ட்ரல் லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங்க்கு இங்கே தனியாக ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓகே. ஸ்டோரேஜுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ட்ரே இருக்குது. அதுக்கு கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய லெவலில் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் இருக்குது. ஸ்டோரேஜ் சார்ஜிங் பொறுத்தவரை ஒரே ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டுக்கு மட்டும். 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர் முன்ன போல் சேமாக தான் இருக்குது. இது வந்து டாக் லெக் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலரை தூக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போடணும் முன்னாடி, அதுதான் ரிவர்ஸ். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூலிங் பாக்ஸ் கிடையாது. டாப் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் கூலிங் பாக்ஸ் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு ஓப்பன் பெரிய மேசிவான பின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு 3-4 பெரிய வாட்டர் பாட்டில்ஸ் கூட வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் லிவர் முன்ன போல் சேம் தான். ஓகே. தென் க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் தாங்க. நல்ல பெரிய சைஸ் க்ளவ் பாக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம். கார்டு ஹோல்டரு, பென் ஹோல்டரு, பாக்கெட்ஸ் அப்படின்னு அதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே தான். தென் மேலே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஐஆர்விஎம். அதில் உங்களுக்கு டே நைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. இது வந்து மேனுவல் ஃபிசிக்கல் ஐஆர்விஎம் தான், நார்மல் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இங்கே கேபின் லேம்ப் இதுவும் வந்து ஒன்று தான். இந்த கேபின் ஃபுல்லாகவே ஒரே ஒரு லைட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்இடி லைட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஓகே. தென் இங்கே நீங்கள் பார்க்கலாம் வேனிட்டி மிரர் எதுவும் இல்லை வைசரை பொறுத்தவரை. டிரைவர் சைட்லேயும் எதுவும் கிடையாது, நார்மல் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஓகே, பேஸ் வேரியன்ட்ஸில் ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலும் இந்த இன்டீரியர் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்லாத இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ். ஆப்வியஸ்லி இது உங்களுக்கு வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குச்சியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மிரர்ஸு. ஓகேவா? குச்சி ரக்கமாக. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லேம்ப் லெவலிங்க்கான இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ரோட்டரி நாபு, கொஞ்சம் ஓல்டு டைப் தான். ஆனால் ஹெட்லாம்போடைய லெவல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரெனோ ட்ரைபர் ஆத்தென்டிக் வேரியண்ட்டோடைய இன் கேபின் ஃபீச்சர்ஸ் ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்தவரை. இப்போ பேக் சீட்ஸுக்கு போய் பார்ப்போம் வாங்க. ரெனோ ட்ரைபரை பொறுத்தவரை என்றைக்குமே செகண்ட் ரோ சீட்ஸில் பிரச்சனை இருந்ததே இல்லைங்க. நல்ல ஸ்பேஸு. ஓகேவா? இந்த சைஸில் இந்தளவுக்கு பேக்கேஜிங் பண்ண ஒரே ஒரு வண்டி இதுதான் அப்படின்னு சொல்லலாம். தாராளமாக செகண்ட் ரோ நீ ரூம் இருக்குது. அண்ட் இந்த நீ ரூமை நீங்கள் வேணுனாலும் இன்னும் கம்மி வேணாலும் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோவில் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அல்லது நீங்கள் ஃபுல்லாக பின்னாடி தள்ளிட்டு நல்லா தூங்கிட்டு போனோம்னா நல்லா சாஞ்சிக்கலாம். ஓகேவா? நல்லா ஃபுல்லாகவே சாஞ்சிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி, சரியான ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சீட்டை வந்து என்னுடைய ஹைட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பின்னாடி சீட்ஸுக்கெல்லாம் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இதோ நான் வந்து ஒரு தேவையான அளவுக்கு நீ ரூமுக்கு நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். டிரைவர் சீட் ஏற்கனவே என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்படியே தேர்ட் ரோவுக்கு போய் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? ஸோ இங்கே வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. அதுதான் வந்து உண்மை. பவர் விண்டோஸ் இருக்குது ஆப்வியஸ்லி. ஸோ பின்னாடியுமே தனித்தனி பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2 விண்டோஸ்க்குமே. ஆனால் என்னென்னா இந்த பவர் விண்டோஸை டிரைவர் இப்போ கண்ட்ரோல் பண்ணணும்னா அவர் இறங்கி வந்து இங்கே தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ரியர் பவர் விண்டோஸ்க்கு கண்ட்ரோல் வந்து முன்னாடி கொடுக்கல. சரிங்களா? ஸோ அது ஒன்று தான் ஒரு சின்ன ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருக்குது. அதை தவிர இன்னும் மிஸ்ஸிங்கான பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு ஏசி வெண்ட்ஸ் இல்லை. நார்மலாக டாப் வேரியண்ட்டில் இந்த பில்லர் இந்த இடத்துல ஏசி வெண்ட் வரும் செகண்ட் ரோ சீட்ஸுக்கு. ஆனால் இந்த வேரியண்ட்டில் அந்த ரியர் ஏசி வெண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ பேஸ் லெவல் இந்த ஆத்தென்டிக் வேரியண்ட்டில் மட்டும் ரியர் ஏசி வெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தேர்ட் ரோ ஏசி வெண்ட்ஸும் இந்த வண்டியில் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஏசி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கோ அதுதான் நீங்கள் ஃபுல் மேக்ஸிமம் பவரில் வச்சு பின்னாடியும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி தேர்ட் ரோவில் உட்கார்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயில் காலத்தில். சரிங்களா? மற்றபடி இங்கே ஸ்பேஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு 5 பேருக்கு அப்படின்னா ரொம்ப செமையாக இருக்கும் கேபின் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ தேர்ட் ரோ போய் பார்க்கலாம் வாங்க. தேர்ட் ரோக்குள்ளே ஏறுறது ரொம்பவே சுலபம் தான். எல்லா வேரியண்ட்லேயுமே வந்து 1 டச் டம்பிள் டவுன் கொடுக்குறாங்க இந்த செகண்ட் ரோ சீட்டுக்கு. ஸோ ஈஸியாக அந்த மாதிரி மடங்கிரும். இப்போ உள்ளே ஏறுவோமா? அப்பா. ஸோ ஏற்கனவே நான் வந்து செகண்ட் ரோ சீட்டை வந்து என்னுடைய ஹைட்டுக்கு தேவையான அளவுக்கு லெக் ரூமுக்கு கொஞ்சம் முன்னாடி இழுத்து தான் வச்சுருக்கேன். சரியா? அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இங்கே ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள். ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி உட்கார முடியும். எனக்கு வந்து நீ ரூம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ நீ ரூம் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1 இன்ச் கேப் இருக்குது என்னுடைய முழங்காலுக்கும் சீட்டுக்கும். ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ச் இருக்கும். ஸோ ஆக்சுவலி உட்கார முடியும் என்னால். என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். சீட் ஸ்பேஸுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. சரியான பேக்கேஜிங். sub 4 மீட்டரில் எப்படி இது ஒரு ப்ராப்பர் 7 சீட்டராக ஆக்குறாங்கிறது எனக்கு இன்னும் புரியவே இல்லை.
அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க சரியா. ஆனால் அதுக்கான ஒரு ஃப்ளிப் சைடு என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கலாம் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்கிற 5 சீட்டுக்குமே வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது, ரிட்ராக்டபிள் சீட் பெல்ட்ஸ். ஆனால் இங்கே தேர்ட் ரோக்கு மட்டும்தான் இந்த சீட் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொங்குற டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இழுக்க அனுமார் வால் மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி வந்து தொங்குற டைப் சீட் பெல்ட் தான். இது இழுத்தா விட்டா உள்ளே போகாது. இது ஒரு நார்மல் சீட் பெல்ட்டு. இது ஏன் கொடுக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, இந்த பில்லருக்கு உள்ள அந்த ரீல் மெக்கானிசம், இனர்ஷியா ரீல் மெக்கானிசம் ஒன்று இருக்குது, அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால தான் இது பண்ண முடியல. ஸோ தேர்ட் ரோவில் உட்கார்றவங்க கொஞ்சம் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே சேஃப்டி ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டாக இருக்கும். காரணம் உங்களுக்கு வந்து சீட் பெல்ட் ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏர்பேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைடு கட் ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் தான் ஓப்பன் ஆகுது. இங்கே சி பில்லர், இங்கே டி பில்லர் வரைக்கும் வராது. சி பில்லரோடைய ஏர்பேக்ஸ் வந்து முடிஞ்சிடும். அப்படின்னு இருக்கும்போது தேர்ட் ரோவில் உட்கார்றவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஆனால் இங்கே வந்து கம்ஃபர்ட்டுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு என்னால் ட்ராவல் பண்ண முடியும். என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே லாங் டிஸ்டன்ஸுக்கு கூட ட்ராவல் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சைடு ஆம்ரெஸ்ட் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதை தவிர இங்கே தனியாக லைட்டிங்லாம் எதுவுமே கிடையாது. பேஸ் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஹேண்டில் கூட இல்லைங்க. இங்கே இந்த சீட்டுன்னு மட்டும் இல்லை, செகண்ட் ரோ சீட்டுக்கும் பார்க்கலாம் ஹேண்டில் இல்லை. அதே மாதிரி ரூஃப் லைட்டிங், ஹேண்டில் எதுவுமே இல்லை. பிளெயினாக பேசிக்காக விட்டுருக்காங்க. பட் பேஸ் வேரியன்ட்டு, அதுவும் இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் இப்படி ஒரு 7 சீட்டர் தராங்கன்னு போது இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மன்னிச்சு விட்டுறலான்னு வைங்களேன். இப்போது அடுத்து வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த ரெனோ ட்ரைபரோடைய பூட் ஸ்பேஸ், இந்த பூட் ஏரியாவை திறந்து பார்த்தோம்னா ஆக்சுவலி 7 சீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கிற அதே பிரச்சனை தான் இந்த வண்டிக்கும். 7 சீட்டு வந்து ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்குன்னா லக்கேஜ் ஸ்பேஸ் இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஒரு 60 லிட்டர் 70 லிட்டர் அவ்வளோதான் வைக்க முடியுங்க, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்ட் ரோ சீட்ஸ் ரெண்டையுமே வந்து 50-50 தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஃபோல்டும் பண்ணிக்கலாம். அல்லது அதுக்கு மேலே உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் மொத்தமாக இந்த 2 தேர்ட் ரோ சீட்ஸுமே கழட்டி வீட்டில் வச்சுட்டு போயிடலாம். அந்தளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு வேன் மாதிரி நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். 600 லிட்டருக்கு மேலே லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும், பிரச்சனையே இல்லை சரிங்களா. அடுத்து இங்கே பூட் ஏரியாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வார்னிங் ட்ரையாங்கிள் தவிர இந்த இடத்துல ஒரு சின்ன பவுச்சில் டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த ரெனோ ட்ரைபரோடைய பேஸ் வேரியன்ஸை பொறுத்தவரை ஆத்தென்டிக் அண்ட் எவல்யூஷன் வேரியன்ஸில் ஸ்டெப்னி கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டயர் ரிப்பேர் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க, டயர் மொபிலிட்டி கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பஞ்சரை ரிப்பேர் பண்ணிக்கலாம், மற்றபடி அவ்வளோதாங்க, ஸ்டெப்னி எல்லாம் இல்லை ஓகேவா. ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய லக்கேஜ் ஸ்பேஸ், கெப்பாசிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து 7 பேர் ப்ளஸ் லக்கேஜ்னா நீங்கள் கேரியர் தான் வச்சாகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது ஃபேஸ் லிஃப்டட் ரெனோ ட்ரைபரோடைய பேஸ் லெவல் ஆத்தென்டிக் வேரியன்ட். இந்த வேரியண்ட்ல உங்களுக்கு தேவையான அடிப்படை அத்தியாவசிய விஷயங்கள் கொடுத்துட்றாங்க. சர்ப்ரைசிங்லி இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், ஆல் 4 பவர் விண்டோஸ், மேலும் அப்டேட்டட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆக 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் மற்றும் ABS வித் EBD இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாம 7 பேருக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஃபிளெக்சிபிளான ஒரு கேபின் கிடைக்குது. ஸோ இந்த வண்டியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா மாடிஃபை பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியை நீங்க 7 சீட்டரா பயன்படுத்தலாம், அல்லது தேர்ட் ரோ சீட்ஸை கழட்டி போட்டுட்டு 5 சீட்டரா பயன்படுத்தலாம். ஸோ நீங்க மார்க்கெட்ல இருக்கிற பட்ஜெட் ஹேட்ச்பேக்ஸ், அதாவது செலேரியோ, டியாகோ அந்த மாதிரி கார்கள் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 7 சீட்டர் ஃபிளெக்சிபிளான ஒரு MPVயா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரைபரோடைய பேஸ் லெவல் ஆத்தென்டிக் வேரியன்ட் செம வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனா படுதுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.